இந்த வீடியோல டீப் லேர்னிங் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன்ஸை பத்தி டீடைலா பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஓகே. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டீப் லேர்னிங். டீப் லேர்னிங்னா என்ன? டீப் லேர்னிங்கிறது ஒரு பிரான்ச் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் இட் இஸ் த சப்செட் ஆஃப் மிஷின் லேர்னிங். ஓகேவா? இந்த டீப் லேர்னிங் எதை பேஸ் பண்ணி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா, இதோட ஆர்க்கிடெக்சர் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க். இந்த ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது லேயர்ஸை யூஸ் பண்ணி ஒவ்வொரு நோட்ஸோட இன்டர் கனெக்ட் ஆகி தான் ஃபங்க்ஷன் ஆகும். இந்த இன்டர் கனெக்ட் நோட்ஸை என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நியூரான்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை நான் எப்படி நம்மளுக்கு ஒரு ரியல் டைமான எக்ஸாம்பிளை வச்சு நான் எப்படி சொல்லலாம்னு சொல்கிறேன் பாருங்கள். நம்மளோட ஹியூமன் பிரெயின்ஸ் நம்பர் ஆஃப் நியூரான்ஸ் கனெக்ட் ஆகிருந்தா ஃபங்க்ஷன் ஆகும். அதே போல் மிஷினுக்கும் நம்பர் ஆஃப் நியூரான்ஸை கனெக்ட் பண்ணி நம்பர் ஆஃப் லேயர்ஸை இன்டர் கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு நோட்ஸோட இன்டர் கனெக்ட் பண்ணி ஒரு நியூரான்ஸ் கொண்டு வந்து நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் நியூரான்ஸோட கனெக்ட் ஆகி அந்த ப்ராசஸை ரன் பண்ணி இதை அவுட்புட்டாக கொடுக்கறதுக்காக தான் இந்த ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் பேஸ் பண்ணி ஃபங்க்ஷன் ஆகுது டீப் லேர்னிங்கில். ஓகே. இந்த ஒவ்வொரு ஒர்க்கும் எதை ப்ராசஸ் பண்ணணும், எதுலேருந்து லேர்ன் பண்ணி ப்ராசஸ் பண்ணணும்னா நம்ம கொடுக்குற இன்புட் டேட்டாவை வச்சு தான். நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுலேருந்து ஒவ்வொரு ஃபீச்சர்ஸை லேர்ன் பண்ணி தான் நம்மளுக்கு அவுட்புட்டாக கொண்டுட்டு வரும். ஓகேவா? அடுத்து நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருப்போம் மிஷின் லேர்னிங் வேறு டீப் லேர்னிங் வேறு போல் அப்படின்னு. அப்படி கிடையாது. ஆர்டிஃபிஷியலோட சப்செட்டு தான் மிஷின் லேர்னிங், மிஷின் லேர்னிங்கோட சப்செட்டு தான் டீப் லேர்னிங். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டேட்டா சயின்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போது டீப் லேர்னிங்கில் உள்ள இந்த நியூரல் நெட்வொர்க்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுங்கிறத சொல்லிடுறேன். ஒவ்வொரு நியூரான்ஸ் அந்த நியூரல் நெட்வொர்க்குமே எப்படின்னா ஃபுல்லி கனெக்டடாக இருக்கும். இப்போது நம்ம ஒரு இன்புட் லேயர் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஒரு இன்புட் லேயருமே நிறைய ஹிடன் லேயர்ஸோட கனெக்ட் ஆகிருக்கும். ஒவ்வொரு லேயர்ஸ்லையுமே ஒவ்வொரு ஃபஸ்ட்டு இன்புட் லேயர் இருக்கும், அடுத்து ஹிடன் லேயர்ஸ் இருக்கும், அடுத்து அவுட்புட் லேயர் இருக்கும். டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு நியூரான்ஸுமே இன்புட் பண்ணும். எப்படி ஒரு நியூரான்ஸுக்குமே நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்புட்டை கொடுப்போம். அது எப்படி கொடுக்கும் அப்படின்னா, எப்படி ரிசீவ் முன்னாடி இருக்க ப்ரீவியஸ் லேயர்ஸோட நியூரான்ஸை வச்சு தான். ஓகேவா? அதை ப்ரீவியஸ் லேயர்ஸ்ன்னு சொல்லலாம், நியூரான்னு சொல்லலாம், ஒவ்வொரு நோடு கனெக்ட் ஆகிருக்கிறத வச்சு சொல்லலாம். அந்த அவுட்புட் வரும்ல, அது எல்லாமே நம்ம இன்புட்டோட டைரெக்டாக அவுட்புட் போயிடுமா? அப்படி கிடையாது. நம்ம கொடுக்குற இன்புட்டை ஒவ்வொரு நியூரான்ஸுமே அதை எப்படின்னா இதுலேருந்து நம்ம எடுத்துக்கணும்னா ஒவ்வொரு நியூரான்ஸுமே அதை வேலையாக எடுத்து செஞ்சு அதுலேருந்து வர எல்லா அவுட்புட்டையுமே இன்டர் கனெக்ட் பண்ணி தான் நம்மளுக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். ஓகேவா? ஒவ்வொரு லேயர்ஸை பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்த லேயர்ஸ் ஃபங்க்ஷன் ஆகும். இந்த ஃபைனல் லேயர்ஸ் அந்த அவுட்புட் லேயர்ஸ் தான் நம்மளுக்கு ப்ரெடிக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், கிளாஸிஃபை பண்ணுறதா இருக்கட்டும், நம்மளுக்கு கொடுக்க போகிற அவுட்புட் அவுட்புட் லேயரில் தான் ஃபங்க்ஷன் ஆகும். ஓகேவா? இப்போது இந்த நியூரல் நெட்வொர்க் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுங்கிறத பார்த்துக்கலாம். இப்போது நான் சொன்ன மாதிரி நான் என்ன சொன்னேன் அப்படின்னா இன்புட் லேயர் இருக்கும், அவுட்புட் லேயர் இருக்கும், ஹிடன் லேயர் இருக்கும்னு சொன்னேன். இந்த இன்புட் லேயரில் நம்ம ஒரு இமேஜ் கொடுக்குறோம். இப்போது நான் ஒரு இமேஜ் கொடுக்குறேன் அப்படின்னா நான் இமேஜ் கொடுக்குறேன். இந்த இமேஜை அப்படியே இன்புட்டாக எடுத்துக்குமானா கிடையாது. நம்ம கொடுக்குற இமேஜில் உள்ள பிக்சல்ஸ் எல்லாம் இதை இன்புட்டாக எடுத்துக்கும். இந்த பிக்சல்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு நியூரான்ஸையுமே கனெக்ட் ஆகிருக்கும். இந்த கனெக்ட் ஆகிற நான் ஒரு லைன் போடுறேன்ல, இந்த கனெக்ட் ஆகிருக்குல, இதெல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா லிங்க்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த நோடோட கனெக்ட் ஆகிருக்கு யூஸிங் த லிங்க்ஸை யூஸ் பண்ணி நம்மளுக்கு கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஒரு இமேஜோட பிக்சல்ஸையும் இது இதுக்கு பாஸ் பண்ணுது அப்படின்னா இது அப்படியே பிக்சலாக பாஸ் பண்ணிடுமானா கிடையாது. இதில் உள்ள ஒரு ஃபீச்சர்ஸையுமே லேர்ன் பண்ணும். நம்மளோட மிஷின் என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு ஃபீச்சர்ஸையுமே லேர்ன் பண்ணி எடுத்துக்கும். இதில் என்னென்னா இப்போ ஒரு இமேஜ் இருக்குது, அதில் உள்ள ஹை லெவல் ஃபீச்சர்ஸ், லோ லெவல் ஃபீச்சர்ஸ்னால் அதுவே செக்ரிகேட் பண்ணிக்கும். இப்போ ஒரு லேயர் எப்படி எடுக்கும் அப்படின்னா ஹை லெவல் ஃபீச்சர்ஸ் எடுக்குதுன்னா ஒரு லேயர் லோ லெவல் ஃபீச்சர்ஸ் எடுத்து எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணி தான் நம்மளுக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். ஓகே. இப்போது இன்புட் லேயரில் நான் பிக்சல் கொடுத்துட்டேன், இன்புட்டை கொடுத்துட்டேன். இதை நான் ஹிடன் லேயர்ஸில் பிக்சலாக எடுத்து அதில் உள்ள ஃபீச்சர்ஸ் எடுத்து ஃபங்க்ஷன் ஆகும்னு சொல்லிட்டேன். ஸோ ஓகே, இது அப்படியே ஃபங்க்ஷன் ஆகுமா அப்படின்னா கிடையாது. இதில் வெயிட் அண்டு பயாஸ்ன்னு சொல்லுவோம். இந்த வெயிட்டும் பயாஸும் என்ன பண்ணும் அப்படின்னா இப்போது நான் இங்கே ஒரு நியூரான் இங்கே நான் ஒரு இன்புட் தான் கொடுக்க போகிறேன்.
இப்போ ஒரு இமேஜ் கொடுத்தாலும் அது எப்படின்னா இத்தனை லேயர்ஸை இத்தனை நோட்ஸாக வந்து அது கன்வெர்ட் பண்ணிக்கும். இது எப்படி பண்ணுது? அப்போ ஒவ்வொரு லேயர்ஸுமே தான் ஒவ்வொரு நோடுமே தான் ஒவ்வொரு ஃபங்க்ஷனை பண்ண போகுது. அப்போ எல்லா பிக்சலையுமே அதுவுமே லேர்ன் பண்ண போகுது. அப்போ அது என்ன பண்ணுன்னா, இப்போ எனக்கு இந்த அப்போ இந்த நோடு மட்டும் ஃபங்க்ஷன் ஆனால் போதுமா, இதுலேருந்து டைரெக்டாக அவுட்புட் கிடச்சிருமானா கிடையாது. ஒவ்வொரு நோடுமே இங்கே ஃபங்க்ஷன் ஆகணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ இந்த நோட்லேருந்து நான் இன்புட் கொடுக்குறேன் இந்த நோடுக்கு அப்படின்னா, இது எனக்கு இதுவும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணும், இதுவும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி எனக்கு அவுட்புட் கொடுக்கணும். ஓகே, இப்போ இந்த வெயிட் சொன்னேன், இதை எப்படி பேஸ் பண்ணி சொல்லணும்னா, இப்போ இங்கே ஒரு நோடு இருக்குது, இது எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு நோடு வந்து எல்லாத்துலேயுமே கனெக்ட் ஆகிருக்குமா, எல்லாத்துலேயுமே கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே, இப்போ இது எல்லாத்துக்குமே ஒரு வெயிட் இருக்கும். இந்த வெயிட்னா என்னென்னா, இப்போது ஒரு இமேஜ் வந்து ஒரு நோடு மட்டும் ஹை கான்ட்ரிபியூஷன் பண்ணுது, இது மட்டும் தான் எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஓகே இது வந்து இமேஜோட இதுதான் வந்து கேட் இமேஜ் அப்படின்னு அது கொடுக்குது அப்படின்னா, எனக்கு ஒரு நியூரான் எனக்கு எந்த நோடு வந்து ஹை வெயிட் கொடுக்குதோ அதை தான் வந்து ஹை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இங்கே கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்போ மற்ற லேயர் வந்து உங்களுக்கு ஹைலி கான்ட்ரிபியூட் பண்ணல, ஹை வெயிட் இல்லைன்னா அதை எலிமினேட் பண்ணிடுவீங்களான்னா கிடையாது. அதுக்கு தான் நம்ம என்ன ஆட் பண்ணுவோம்னா, பயாஸ் ஆட் பண்ணுவோம். இன்கேஸ் என்னோட நோடு வந்து 0வாக இருந்தால் கூட நான் 1ன்ற பயாஸ் ஆட் பண்ணி அது ஏதோ ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணுற அளவுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா அதை பூஸ்ட் பண்ணுவேன். ஓகேவா, இதுதான் இந்த வெயிட் அண்ட் பயாஸ் பண்ணுற வேலை. ஓகே, இது என்ன ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுக்குறோம், இன்புட் லேயராக கொடுக்குறோம். இன்புட் லேயர் வந்து ஹிடன் லேயரில் ஃபங்க்ஷன் ஆகும் வித் த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் ஆர் ரெலு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம அடுத்தடுத்து வரதில் பார்ப்போம். இந்த வெயிட் அண்ட் பயாஸ் வந்து இந்த வேலையை தான் பார்க்கும். நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு நோடுமே நம்மளுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்கணும், ஒவ்வொரு நோடுமே நம்மளுக்கு அவுட்புட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம அந்த வெயிட் அண்ட் பயாஸ் வந்து ஆட் பண்ணுவோம். ஓகேவா, நான் இங்கே கொடுக்குற ஒவ்வொரு வெயிட்டுமே இங்கே எல்லா வெயிட்டுமே சேர்ந்து தான் வருமா அப்படின்னா இல்லை, நான் எல்லா வெயிட்டையுமே ஆட் பண்ணி அதுலேருந்து வர்ற சம் ஆஃப் வெயிட்டை வந்து நான் வந்து மேத்தமெட்டிக்கல் வச்சு கால்குலேட் பண்ணி தான் நான் இங்கே அவுட்புட்டுக்கு பாஸ் பண்ணுவேன். ஸோ எல்லா லேயர்ஸுமே இங்கே ஃபுல்லி கனெக்டட் லேயர்ஸாக தான் இருக்கும். எந்த லேயருமே எந்த நோடுமே எந்த நோடையும் லிங்க் ஆகாமல் கனெக்ட் ஆகாமல் இங்கே இருக்கவே கிடையாது. எல்லாமே வந்து இன்டர் கனெக்டடோட தான் இருக்கும். ஓகேவா, சரி, இப்போது டீப் லேர்னிங் என்னென்ன அப்ளிகேஷன்ஸில் வந்து ரன் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, இமேஜ் அண்ட் வீடியோ ரெகனைசேஷன், ஸ்பீச் ரெகனைசேஷன், ப்ரெடிக்டிவ் அனலிட்டிக்ஸ், ஃப்ராட் டிடெக்ஷன், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், சப்ளை செயின் ஆப்டிமைசேஷன், ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம், மெடிக்கல் டயக்னோசிஸ். ஸோ இது எல்லாத்தையோட ப்ராசஸும் நான் சொல்கிறேன். ஓகே, இந்த நம்ம மிஷின் லேர்னிங்க்கும் டீப் லேர்னிங்க்கும் என்னதான் டிஃப்ரென்ஸ் இருந்தாலுமே மோஸ்ட்லி இதில் நம்ம லார்ஜ் டேட்டா செட்டு வந்து இந்த டீப் லேர்னிங் நல்லா ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லுவோம். ஏன்னா காம்ப்ளெக்ஸ் டேட்டா செட்ஸாக இருக்கட்டும், இமேஜ் டேட்டா செட்லாம் வந்து ரொம்பவே காம்ப்ளெக்ஸாக இருக்கும். இப்போ ஒரு சேட்டிலைட் இமேஜஸ், ஒரு டயக்னோசிஸ், ஒரு மெடிக்கல் இமேஜஸ்லாம் எந்த அளவுக்கு காம்ப்ளெக்ஸாக இருந்தாலுமே இந்த டீப் லேர்னிங்கில் நம்மளுக்கு வந்து நல்ல ஃபங்க்ஷன் பண்ணி கரெக்டான அவுட்புட் ப்ளஸ் அக்யூரசி கொடுக்கும். ஓகேவா, நம்ம மிஷின் லேர்னிங்கில் பார்த்துருப்போம் சூப்பர்வைஸ் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ் லேர்னிங், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங், அதை செமி சூப்பர்வைஸ் லேர்னிங்னு சொல்லுவோம். ஆனால் அதே போல் தான் இங்கேயும் சூப்பர்வைஸ் லேர்னிங்கில், அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்கில், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்கில் நம்மளோட டீப் லேர்னிங் வந்து ஒர்க் ஆகும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், மிஷின் லேர்னிங்கிறதோட சப்செட்டு தான் டீப் லேர்னிங். ஸோ இந்த சூப்பர்வைஸ் லேர்னிங்லேயும் சேம் தான், லேபிள்டு டேட்டா செட்லேருந்து நம்மளோட ஃபீச்சர்ஸை வந்து இன்புட்டாக எடுத்து ஒரு நியூரல் நெட்வொர்க்ஸும் அதோட அவுட்புட்டை கொடுக்கும். ஓகேவா, இந்த வந்து இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, என்ன டீப் லேர்னிங் மாடல்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, CNN, RNN இதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்த கன்வல்யூஷனல், இதை வந்து CNN என்ன சொல்லுவோம் அப்படின்னா கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க்னு சொல்லுவோம். இது வந்து இமேஜ் கிளாஸிஃபிகேஷனுக்கு, இமேஜ் செக்மெண்டேஷனுக்கு, இமேஜ் டிடெக்ஷனுக்குலாம் யூஸ் பண்ணுவோம். இந்த ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க் அப்படின்றத எதுக்கு பண்ணுவோம் அப்படின்னா, இது வந்து டைம் சீரீஸ் சீக்வென்ஷியல் டேட்டா செட்க்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது நான் சொல்லிட்டேன். இந்த சூப்பர்வைஸ் லேர்னிங் என்னென்னத்துக்கு அப்ளை ஆகும் அப்படின்னா, என்னென்ன அப்ளிகேஷனுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, இமேஜ் கிளாஸிஃபிகேஷன், சென்டிமெண்டல் அனாலிசிஸ், லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன். இந்த இமேஜ் கிளாஸிஃபிகேஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு பேஸ்கெட்டில் ஆப்பிள், ஆரஞ்ச், பால் ஆர்
பனானா அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஃப்ரூட்ஸ்னே கொடுத்தேன், அந்த பாலை எலிமினேட் பண்ணுறேன். அப்போ ஃப்ரூட்ஸில் என்ன ஃப்ரூட் இருக்குன்றத நான் இப்போ எனக்கு ஆப்பிள் தான் வேணும்னா அது ஆப்பிள்ன்றத கரெக்டாக கிளாஸிஃபை பண்ணி காட்டும். அதுதான் இமேஜ் கிளாஸிஃபிகேஷன். இப்போ சென்டிமெண்டல் அனாலிசிஸ் இதெல்லாம் என்ன அப்படின்னா, நம்ம நிறைய ஷாப்பிங் பண்ணுவோம். ஐ மீன் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பிளாட்ஃபார்ம்ஸில் வேரியஸ் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸை ஷாப்பிங் பண்ணுவோம், ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில். அப்போது நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு ரிவ்யூஸ் கொடுப்போம் தெரியுமா, அதுதான் சென்டிமெண்டல் அனாலிசிஸ். அடுத்து லாங்குவேஜ் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நம்மளோட கூகுள் சர்ச்சில் நம்மளுக்கு வந்து இங்கிலீஷ் டு ஹிந்தி ட்ரான்ஸ்லேட் பண்ணணுமா, இங்கிலீஷ் டு தமிழ் ட்ரான்ஸ்லேட் பண்ணணுமா அப்படின்றத வந்து நம்மளுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுற இன்ஜின் தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லாங்குவேஜ் சொல்லுவோம். இதெல்லாம் வந்து சூப்பர்வைஸ் லேர்னிங்கில் நம்மளுக்கு அப்ளிகேஷனாக ஒர்க் ஆகுது. ஓகே, அடுத்து அன்சூப்பர்வைஸ் லேர்னிங். அப்போ சூப்பர்வைஸ்னால் லேபிள்டுனா, அப்போ அன்சூப்பர்வைஸ்டு அன்லேபிள்டுல தான் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஓகே, இதோட மேஜரான கோல் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஏன்னா இதுக்கு லேபிள் கிடையாது. அப்போ இதோட மேஜர் கோலே என்னவா இருக்குன்னா, அதோட பேட்டர்ன், ஸ்ட்ரக்சர்ஸ், அதோட ரிலேஷன்ஷிப், ஒவ்வொரு டேட்டாவுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை ஃபைன் பண்ணுறதுக்கு, டிஸ்கவர் பண்ணுறதுக்காக தான் இருக்கும். ஓகே, இந்த டீப் லேர்னிங் மாடல்ஸில் இதில் என்னென்ன டீப் லேர்னிங் மாடல்ஸ் இருக்குது அப்படின்னா, ஆட்டோ என்கோடர்ஸ், ஜெனரேட்டிவ் மாடல்ஸ். இந்த ஆட்டோ என்கோடர்ஸுங்கிறது இதையுமே நம்ம ஒரு இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னா அதை வந்து ரெடியூஸ் பண்ணி அதில் ஃபங்க்ஷன் பண்ணி திரும்ப நம்ம கொடுத்த இன்புட் மாதிரியே அவுட்புட்டை நம்மளுக்கு கொடுக்கும். இதை ஆட்டோ என்கோடர்ஸ்ன்னு சொல்லுவோம். இதில் வந்து நம்மளுக்கு அனாமலி டிடெக்ஷன் நடக்கும், அந்த நான் சொன்னேன்ல கிளஸ்டரிங் நடக்கும், டைமென்ஷனல் டிடெக்ஷன் நடக்கும், இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் நடக்கும். இந்த ஜெனரேட்டிவ் மாடல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, ஜெனரேட் பண்ணும். டிஸ்கிரிமினேட்டாரை பேஸ் பண்ணி இதில் வந்து 2 அவுட்புட் கொடுக்கும். டிஸ்கிரிமினேட்டார் ஒன்று இருக்கும், ஜென்ரேட்டார் 2 ஃபங்க்ஷன் ஆகும். அதில் டிஸ்கிரிமினேட்டாரை பேஸ் பண்ணி ஜெனரேட்டார் வந்து ஒர்க் ஆகும். இதுதான் ஜெனரேட்டிவ் மாடல். எப்படின்னா ஜெனரேட் பண்ணும், அவ்வளோதான். அடுத்து வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்படின்றது என்னென்னா, நம்ம வந்து கேமிங் பார்த்துருப்போம். எல்லாருக்குமே கேமிங்கோட கான்செப்ட்ஸ் தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் ஒரு கேமில் வந்து இங்கே ஒரு பால் இருக்குது, நம்ம ஸ்னேக் கேம் விளாண்டுருப்போம். இந்த ஸ்னேக் போய் இந்த பாலை கேட்ச் பண்ணிருச்சு அப்படின்னா அந்த ஸ்னேக்கோட லென்த் வந்து க்ரோ ஆகும், எலாபரேட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா அதோட சைஸ் அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து திரும்ப 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 நம்ம விளையாண்டுட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதை தான் இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம ஒரு கரெக்டான சக்ஸஸ் பாயிண்ட் ஒரு கரெக்டான வேவை வந்து சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கும். நம்ம கரெக்டான வேவை சூஸ் பண்ணல அப்படின்னா அந்த எரரை நம்ம எப்படி லேர்ன் பண்ணி திரும்ப நம்மளோட சக்ஸஸ்க்கு போகலான்றத திரும்ப திரும்ப நம்ம வந்து லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. என்னென்னா, ஒரு ஏஜென்ட் வந்து லேர்ன் ஃப்ரம் த ட்ரையல் அண்ட் எரர். நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா தான் ஓகே, இந்த தப்பு திரும்ப பண்ணக்கூடாதுன்னு மிஷின் என்ன பண்ணுன்னா, திரும்ப திரும்ப லேர்ன் பண்ணி அதோட சக்ஸஸ் பாயிண்ட்டுக்கு அதோட ரிவார்ட்ஸை வந்து கெயின் பண்ணுறதுக்கு அது பார்க்கும். ஓகேவா? இதில் நான் சொன்ன மாதிரி அதோட அப்ளிகேஷன் என்னென்னா ரோபோட்டிக்ஸ், கேம் பிளேயிங், அட்டானமஸ் சிஸ்டம். இப்போ கேம் பிளேயிங்னா சொல்லிட்டேன். அட்டானமஸ் சிஸ்டம்னா எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு எப்படி சொல்கிறது, செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு கார் இருக்குது, இப்போ பார்க்கிங் ஏரியாவில் மட்டும்தான் பார்க் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ மிஷினுக்கு தெரியுமா? அப்போ நம்ம அதை ட்ரைன் பண்ணியிருக்கணும். இன்கேஸ் அந்த கார் போய் பார்க்கிங் இல்லாத பார்க்கிங் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவில் போய் அது வந்து அங்கே பார்க் பண்ணிடுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு அலாரம் சவுண்டோ, ஸோ சம்படி வந்து அதில் அலாரம் சவுண்ட் கேட்டுச்சுன்னா ஓகே, அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகே, இது பார்க்கிங் ஏரியா கிடையாது, அங்கே பார்க்கிங் போர்டு இருக்கான்னு பார்க்கும். அப்போ அங்கே பார்க்கிங் போர்டு இல்லைன்னா ஓகே, இது வந்து பார்க்கிங்கோட ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, நம்ம இங்கே பார்க் பண்ணக்கூடாது அப்படின்றத அது எப்போ தப்பு பண்ணுதோ அப்போ அது தெரிஞ்சுக்கும். இதை தான் வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்காக சொல்லுவோம். ஓகே, தேங்க்யூ. இதுக்கப்புறம் வர கான்செப்ட்ஸை நம்ம டீப் லேர்னிங்கோட கான்செப்ட்ஸை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இதே மாதிரி டீப் லேர்னிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ண போகிறோம். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்க மறக்காம B3 சிஸ்டம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.